நமக்கே தெரியும், இந்த சில வருடங்களாக மற்ற மாநில படங்கள், கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள், பாலிவுட் படங்கள், அதாவது ஹிந்தி படங்கள், இது எல்லாமே வசூல் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த 1000 கோடி வசூலில் சர்வ சாதாரணமாக அவங்க வசூல் பண்ணுறாங்க. ஆனால் தமிழில் இத்தனை மாஸ் ஹீரோக்கள் இருந்தும், அற்புதமான திறமையான இயக்கங்கள் இருந்தும் கூட 1000 கோடி அப்படிங்கிறது கனவாகவே இருக்குது. அது ஃப்யூச்சர்லேயும் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் சந்தேகமும் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, அதாவது நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். ஏன்னா இப்போ ரஜினி படம் ஓடுனா கமல் ரசிகர்களுக்கோ இல்லை விஜய் ரசிகர்களுக்கோ பிடிக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அதே நம்ம சோசியல் மீடியா பார்க்குறோம். கமல் படம் ஓடக்கூடாதுன்னு ரஜினி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சோசியல் மீடியா பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. இது அப்படியே ஒவ்வொரு ஹீரோக்கும், இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆனாலும் ரஜினி ரசிகர்கள் அந்த படம் ஓடக்கூடாதுன்னு ஹேஷ்டேக் பரப்புவாங்க. அஜித் ரசிகர்களும் அதை பரப்புவாங்க. அதே மாதிரி அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் ரசிகர்லாம் அவதூறு பரப்புவாங்க. சூர்யா ரசிகர்களும் அதை பண்ணுவாங்க. சூர்யா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் போட்டு படுத்து எடுத்து அவருடைய படத்தையே சிதைச்சிடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் உதாரணமாக கங்குவா படத்தை பார்த்தோம். ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டே இருந்தால் அப்புறம் 1000 கோடி வசூல் கிடையாது, அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகிறதே சந்தேகம் தான் அப்படிங்கிறது தான் நம்ம கண் கூட பார்த்துட்டு வர்றது. குறிப்பாக இந்த வருஷம் பல படங்களை சொல்லலாம். அப்படி இந்த தப்பான வதந்திகளுக்கு, தவறான விமர்சனங்களுக்கு பலியான படங்கள். அதில் கமலோட இந்தியன் 2, இப்போ சூர்யாவோட கங்குவா, அதுக்கு நடுவில் நம்ம ரஜினிகாந்தோட வேட்டையன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிறது ரசிகோட கருத்தாக இருக்குது. சோசியல் மெசேஜ் சொன்னாலும் கூட திரைக்கதை சரியில்லை, உட்காரவே முடியல, லாஜிக் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அதுக்காக அந்த படங்கள் அட்டர் ஃப்ளாப்பு, டிசாஸ்டர் அந்த ரேஞ்சுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அப்படி போனதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த ஹீரோவோட எதிரி ஹீரோவோட ரசிகர்கள் பரப்பிய வதந்திகள், பொய் தகவல்கள். இதுதான் இப்போ இதை பற்றி வேட்டையன் படத்தோட டைரக்டர் ஞானவேல் ரொம்பவே மனம் நொந்து போய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். வேட்டையன் படம் ரிலீஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வேட்டையன் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பரப்பிட்டாங்க. இப்போ இந்த ஹேஷ்டேக் சோசியல் மீடியா முழுக்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேருது. இப்போ முதல் காட்சி படம் பார்க்குறோம், என்ன மனநிலை வருவான், படம் டிசாஸ்டர் ஆச்சு, நாம் வேறு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், சரி ஒரு தடவை பார்த்துடுவோம் அப்படின்னு வரும்போதே அந்த படத்தில் இருக்க சின்ன சின்ன தவறுகள் அவனுக்கு பெருசாக தெரியும். ஆமாம்ல, அதான் படம் நல்லா இல்லை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி அவனே வெளியே வரும்போது ஆமாங்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க, உட்காரவே முடியலைங்க அப்படி சொல்லுவான். இந்த அநியாயம் தான் வேட்டையன் படத்துக்கு நடந்துச்சு. ஏதோ அது பெரிய படமாக இருந்தாட்டி லைட்டாக தப்பிச்சிருச்சு, இதே சின்ன படமாக இருந்தால் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் லாஸ்ட்டு வார்த்தை யாரும் ஏற்றுக்கவே இல்லை. வேட்டையன் பெரிய படமாக இருந்தாலும் அந்த படத்தை ரசிகர்கள் போட்டு கீழே இங்கிலீஷாங்க. 2வது நாள் 3வது நாளே சென்னை உள்ளிட்ட பல தியேட்டரில் காத்து வாங்குச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் அவர் சொல்கிறது என்னென்னா, இதே சின்ன படமாக தான் தாக்கு பிடிக்க முடியாது, சின்ன படங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, சின்ன படங்களாக இருந்தால் ரசிகர்கள் எந்த ரசிகர்கள் கண்டுக்கிறது இல்லை, ஒன்றா அந்த படத்தை கண்டுக்காமல் விட்டுருவாங்க, இல்லை நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லா ரசிகர்களும் அந்த படத்தை தூக்கி பிடிப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோவோட படத்துக்கு தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இனிமேலாவது யார் ஹீரோ படம் வந்தாலும் சரி, இது தமிழ் படம் வசூல் சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். ஆனால் நம்ம ஹீரோக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்லையும் விழாக்கள்லையும் சக ஹீரோக்களை பார்த்து கதை சொல்கிறது, கழி ஊற்றுறது இப்படி இருந்தால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அவங்க ரசிகர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ முதல்ல ஹீரோக்கள் திருந்தணும், அப்புறம் ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வழிக்கு வருவாங்க.